ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் 5 கேஜெட்ஸ் வந்து பட்ஜெட் ரேஞ்சில் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இது வந்து ஃபஸ்ட் டைம் அன்பாக்சிங் அப்படிங்கிறதுனால வந்து நம்ம அண்டர் 500 ருபீஸ் ரேஞ்சில் வந்து நம்ம பண்ணுறோம். அதாவது 500 ரூபாய்க்கு உள்ள ஒரு 5 ப்ராடக்ட். இது வந்து டாப் 5, டாப் 4, டாப் 3 அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம நார்மலாக வந்து நம்ம 5 ப்ராடக்ட் வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ப்ராடக்டோடைய லிங்கையுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ரைஸ் மேபி ஏறலாம் இறங்கலாம், அதுக்கு வந்து நம்ம பொறுப்பு கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு வாரம் 2 வாரம் கழித்து நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு போகும்பொழுது ப்ரைஸ் வந்து மேபி ஏறி இருக்கலாம், ப்ரைஸ் மேபி இறங்கியிருக்கலாம். அதுக்காக சட்டையை பிடிச்சலாம் ஏன்டா ப்ரைஸ் ஏறி இருக்குன்னு சொல்லிட்டுலாம் கேட்காதீங்க. ப்ரைஸ் வந்து அது ஆன்லைன் ப்ரைஸ் தான், அதனால் வந்து மேபி ப்ரைஸ் வந்து கூடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, மேபி குறையிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் லைக், ஷேர், கமெண்ட், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய 5 ப்ராடக்ட்டுமே வந்து நான் அமேசானில் வாங்கலை. ஒரு சில ப்ராடக்ட் மட்டும் தான் அமேசானில் வாங்கினேன். இன்னும் ஒரு சில ப்ராடக்ட் வந்து நான் கடையில் வாங்கினது தான். ஏன் நான் கடையில் வாங்கினேன் அப்படின்னா, அமேசானில் இருக்குது ஆக்சுவலி. ஆனால் நான் வந்து வீடியோ சீக்கிரம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் ஒரு சில ப்ராடக்ட் வந்து நான் கடையில் வாங்கிட்டேன். ஏன்னா ஒரு ப்ராடக்ட் நம்ம ஆர்டர் போடும்போது வர்றதுக்கே லேட் ஆகும். ஸோ அதனால் ஒரு சில ப்ராடக்ட் அமேசான்லேருந்து வந்துருச்சு, பட் ஒரு சில ப்ராடக்ட் நான் கடையிலேருந்து போட்டேன். பட் ஆனால் அமேசானில் நான் பார்த்த லிங்கையுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டை பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் என்ன அப்படின்னா, இந்த இருக்குது பாருங்கள். இதுதான் இந்த எல்இடி லைட்டு. ஒரு லைட்டு தான் பார்த்தேன், பட் ஆனால் எதுக்கு ஒரு லைட்டு, மொத்தமாக பாக்ஸோடய ஆர்டர் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாக்ஸோடையே மொத்தமாக ஆர்டர் போட்டுட்டேன். ஸோ இது வந்து எல்இடி போர்ட்டபிள் லேம்ப் அப்படின்னு வந்து இதை சொல்கிறாங்க. ஏன் இதை போர்ட்டபிள் லேம்ப் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து நார்மலாக வந்து நம்ம யூஎஸ்பி போர்ட் எங்கெங்கெல்லாம் செட் ஆகுதோ இது எல்லா இடத்துலையுமே வந்து இந்த லேம்பை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிற முடியும். ஸோ இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கேஜெட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒன்று மட்டும் வாங்கி கெட்டு போச்சுன்னா திரும்ப ஆர்டர் போட்டுருக்கணும். ஸோ அதனால தான் மொத்தமாக பாக்ஸாகவே ஆர்டர் போட்டாச்சு. உள்ளே வந்து 5 லைட் வந்து இருந்துச்சு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய 5 ப்ராடக்ட்டையுமே நான் அன்பாக்சிங் பண்ணிவிட்டேன், யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டுக்கு நம்ம வந்து ரிவ்யூ பார்க்கலாம். இந்த லைட்டு வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. இந்த லைட்டுடைய ப்ரைஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா, தனியாக வாங்கினீங்க அப்படின்னா 99லேருந்து 150 ரேட்டு வரை வந்து இந்த ஒரு லைட்டு மட்டும் வருது. தனியாக நீங்கள் சிங்கிளாக நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கினீங்க அப்படின்னா, நான் வந்து பாக்ஸை ஆர்டர் போட்டதுனால எனக்கு வந்து 499க்கு வந்துச்சு. கரெக்டாக 500 ரூபாய்க்கு ₹1 கம்மி அந்த மாதிரி வந்துச்சு. ஒரு லைட்டு வந்து 150 ரூபா அப்படின்னு போட்டாலுமே வந்து 5 லைட்டு வந்து கிட்டத்தட்ட 500 ரூபாய்க்கு மேலே போயிருது. ஸோ அதனால் நீங்கள் லைட்டு நிறைய வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பாக்ஸாகவே ஆர்டர் போட்டுருங்க. இன்னொன்று என்னென்னா, தனித்தனியாக நீங்கள் லைட் வாங்கும்போது கஸ்டமருடைய ரிவ்யூவை பார்த்துட்டு நீங்கள் லைட் வாங்க. ஏன்னா 99க்கும் இருக்குது, 105 ரூபாய்க்கு இருக்குது, 125 ரூபாய்க்கு இருக்குது, எக்கச்சக்கமான ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்துச்சு. நான் சிங்கிள் லைட்டுடைய டிஸ்கிரிப்ஷனுமே கீழே லிங்க்கில் கொடுத்துருக்கேன். மொத்தமாக பாக்ஸ் லைட்டுடைய ரேட்டுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ரைஸ் மேபி ஏறலாம் இறங்கலாம், அதுக்கு நம்ம சங்கம் பொறுப்பு கிடையாது. ஸோ வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம அடுத்தது என்ன ப்ராடக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயர்லெஸ் மவுஸு. இது வந்து ஜெப்ரானிக்ஸ் பிராண்டுடைய வயர்லெஸ் மவுஸு. இது வந்து நான் அமேசானில் ஆக்சுவலி வாங்கலை. இது வந்து நான் கடையில் தான் வாங்கினேன். பட் எங்கள் ஏரியா பக்கத்தில் உள்ள கடையில் தான் வாங்கினேன். பட் அமேசானில் வந்து இந்த ப்ராடக்ட் இருக்குது, போட்டால் லேட்டாக வருமேன்னு சொல்லிட்டு தான் நான் கடையில் வந்து நான் வாங்கினேன். பட் ஆனால் ப்ரைஸ் வந்து டிஃபர் ஆகலை, ஒரே ப்ரைஸ் ரேஞ்ச் தான் வந்துச்சு. டெலிவரி சார்ஜ் மட்டும் ஒரு 30 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டிருந்தாங்க, மற்றபடி எல்லாமே ரேட்டு ஒரே ரேட்டு தான். இந்த மவுஸ் வந்து ஜெப்ரானிக் பிராண்டு அப்படிங்கிறதுனால வந்து ஸோ ரொம்பவே நம்பி வாங்கலாம். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த ஜெப்ரானிக்ஸ் பிராண்டை நம்பி மவுஸ் வாங்கினேன். இப்போ வந்து இந்த மவுஸுடைய ரேட்டு வந்து எனக்கு எவ்வளோக்கு கொடுத்தாங்க அப்படின்னா 350க்கு வந்து கொடுத்தாங்க. இந்த இது மேலேயே போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். 350 ரூபாய்க்கு வந்து இந்த மவுஸ் வந்து எனக்கு கொடுத்தாங்க. அமேசானில் வந்து இதோடைய ப்ராடக்டோடைய ரேட் வந்து 399 ப்ளஸ் டெலிவரி சார்ஜ். உங்கள் ஊர் எந்த ஊரோ அதுக்கு தகுந்த மாதிரி டெலிவரி சார்ஜ் போட்டு உங்களுக்கு வரும். மவுஸுடைய ரேட் வந்து அமேசானில் 399, நான் கடையில் வாங்கினது வந்து 350. இந்த ரேட்டுக்கு இந்த மவுஸ் வந்து ஒர்த்தா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து இந்த மவுஸ் யூஸ் பண்ணுறதுல சாட்டிஸ்ஃபைடு இல்லை. ஏன் அப்படின்னா, ஆனால் இது வந்து மவுஸ் மிஸ்டேக்கா இல்லை பேட்ரி மிஸ்டேக்கான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இந்த மவுஸை வந்து நான் இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை. நான் வேறு மவுஸ், நான் சாம்சங் பிராண்டில் நான் வேறு மவுஸ் நான் வாங்கிட்டேன். பட் ஆனால் இந்த மவுஸ் வந்து நான் ரிவ்யூக்காகவே நான் வாங்கின மவுஸ் தான் இது. நான் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த மவுஸ் வாங்கலை. நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், பட் கைக்கு ரொம்ப ஹேண்டியாக இருந்துச்சு, ஒர்க்காக இருந்துச்சு. திடீர்னு என்ன பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மவுஸை நம்ம ஸ்க்ரோல் பண்ணும்போது திடீர்னு வந்து அந்த மவுஸ் பாயிண்டர் இருக்குல்ல, அந்த மவுஸ் பாயிண்டர் வந்து திடீர்னு விட்டு வந்து எனக்கு வர்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால தான் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். பட் இது வந்து நான் திரும்ப வேறு பேட்டரி நான் போட்டு பார்த்தேன். பட் ஆனால் வேறு பேட்டரியிலையுமே எனக்கு அந்த மவுஸ் யூஸ் பண்ணும்போது எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபைடு இல்லை. ஒரே மாதிரி அந்த பாயிண்ட் வந்து ஸ்லிப்பாகி வந்து பிளிங்காகி வர மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் இந்த மவுஸை நான் யூஸ் பண்ணுறது இல்லை. பட் உங்களுக்கு இந்த மவுஸு தேவை அப்படின்னா நான் கீழே கொடுத்துருக்கேன். கஸ்டமருடைய ரிவ்யூவை பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா வந்து இந்த மவுஸை நீங்கள் ஆர்டர் போடுங்க. என்னைய பொறுத்தவரை இந்த மவுஸ் வந்து ஒர்த்து கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நம்ம 3வது ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரேமோ பிராண்டுக்கிட்டே இருந்து நான் வாங்கின ஒரு
2A ஃபாஸ்ட் சார்ஜிங் யூஎஸ்பி டேட்டா கேபிள். இது வந்து டைப் ஏ, டைப் சியும் இருக்குது. பட் ஆனால் நான் டைப் ஏ தான் வாங்கினேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 365 டேஸ்க்கு இருக்கக்கூடிய வாரண்டி வந்து இந்த ஒரேமோவில் கொடுத்துருக்காங்க. பேசிக்காக ஒரேமோ பிராண்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒரேமோ பிராண்டில் தான் நான் ஒரு சில டெக் கேஜெட்ஸ் வாங்கி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ அதனால தான் உங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ஒரேமோவுடைய டேட்டா கேபிளை வந்து நான் வாங்கினேன். அடுத்த ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அதுவும் ஒரேமோ பிராண்டு தான். ஏன்னா இந்த ஒரேமோ பிராண்டில் உள்ள டேட்டா கேபிளை பற்றி சொல்லணும் அப்படின்னா டேட்டா வந்து ரொம்பவே ஸ்பீடாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. கேபிள் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் உள்ளது. டேட்டா சிங்க் பண்ணி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வந்து இந்த கேபிள் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதுவும் இந்த கேபிள் வந்து நான் உங்களுக்கு இழுத்து காமிச்சிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். கேபிள் வந்து ரொம்பவே ஹார்டாக இருக்குது. சீக்கிரம் வந்து கெட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. ஏன் அப்படின்னா இது வந்து 365 டேஸ் வாரண்டியோட ப்ளஸ் ஒரேமோ பிராண்டட் கேபிள். ஸோ அதனால் வந்து யூடியூப் வீடியோவை மொபைலில் இருந்து சிஸ்டத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருந்தாலோ இல்லை சிஸ்டத்துலேருந்து மொபைலுக்கு யூடியூப் வீடியோவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருந்தாலோ இந்த டேட்டா கேபிள் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபைனலாக இந்த ஒரேமோ டேட்டா கேபிளுடைய ப்ரைஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா 250 ரூபாய்க்கு இந்த ப்ராடக்ட்டை அமேசானில் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். பட் ஆனால் அமேசானில் இந்த ப்ராடக்ட் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் வந்து இப்போ இருக்குது. நான் வந்து லிங்க் நான் கொடுக்குறேன். பட் ஆனால் வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய லக்கு நீங்கள் ட்ரை பண்ணி வாங்குங்க. பட் உங்களுக்கு இல்லை அப்படின்னா இதுக்கு அல்டர்னேட்டிவாக இருக்கக்கூடிய மற்ற கேபிளுடைய லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 3வது ப்ராடக்ட்டு நம்ம ஒரேமோவில் இருந்தால் அன்பாக்சிங் பண்ணோம். ஸோ அடுத்து 4வது ப்ராடக்ட் நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறதும் ஒரேமோ பிராண்டுகிட்ட இருந்தால் நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஒரேமோ பிராண்டில் உள்ள ஒரேமோ லைட் ஸ்ட்ராங் பேஸ் இயர்ஃபோன். இது வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஒரு இயர்ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அந்த பேஸ் சவுண்டு வந்து உண்மையிலேயே சொல்கிறேன் வேறு லெவலில் இருக்குது. இது வந்து ஒரு பட்ஜெட் ரேஞ்சு ரிவ்யூ கொடுக்குற எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து பட்ஜெட் ரேஞ்சு தான். ஸோ அன்பாக்சிங் பண்ணும்பொழுது பெருசாக உள்ளெல்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ ஒரு ப்ராடக்ட் தான் வரும். ஏன்னா இது 500 ரூபாய்க்கு உள்ள கேட்ஜெட்ஸ் அப்படிங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் அடுத்தடுத்த டெக் சீரிஸ் நம்ம போகும்பொழுது கொஞ்சம் காசு அதிகமாக கொடுத்து நான் வாங்கி உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். பேசிக்காக எனக்கு இந்த ஒரேமோ பிராண்டட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் நான் எப்போயுமே வந்து யூஸ் பண்ணுறது ஒரேமோ பிராண்டாகவே யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அந்த பிராண்டுடைய குவாலிட்டி வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் ஒன்றுக்கு பதிலாக 2 ஹெட்ஃபோன் வாங்கியாச்சு. ஸோ ஒரு ஹெட்ஃபோனும் போகலை, நல்லா தான் இருக்குது. ஸோ போணுச்சு அப்படின்னா இன்னொரு ஹெட்ஃபோன் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். இப்போ வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து அதிகமாக போயிட்டுருக்கு. அந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸுக்கு வந்து இந்த ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராடக்ட்டுடைய ப்ரைஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா வெறும் 150 ரூபா தான் ஒரு ஹெட்ஃபோனு. 150 ருபீஸுக்கு வந்து இந்த அளவுக்கு சவுண்ட் குவாலிட்டி வந்து இருக்குமா அப்படின்னு கேட்டோன்னா சத்தியமாக மற்ற பிராண்டில் வந்து எனக்கு தெரியல. அதுவும் இந்த ஒரேமோ வந்து ஹை குவாலிட்டி ஹெட்ஃபோன்லாம் கிடையாது. இது வந்து ஒரேமோ லைட்டுன்னு போட்டிருக்காங்க. உங்களுக்கு பேசிக்கலாக அந்த எல்ஐடி லைட்னா என்னன்னு தெரியும் நினைக்கிறேன். அது கீழே உள்ள அந்த இதுதான் அந்த ஒரேமோ பிராண்டில் உள்ள அந்த லைட் வெர்ஷனில் உள்ள ஹெட்ஃபோனே வந்து 150 ரூபாய்க்கு இந்த அளவுக்கு சவுண்ட் குவாலிட்டி இருக்குது அப்படிங்கிறது வந்து எனக்கே ஆச்சரியப்பட வச்சிருச்சு. ஸோ அதனால தான் நான் செக் பண்ணி பார்த்துட்டு 2 ஹெட்ஃபோனை வாங்கிட்டேன். ஸோ நம்மளே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஹெட்ஃபோனை வாங்கியாச்சு. 150 ருபீஸுக்கு நான் வந்து அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணேன். ப்ரைஸ் மேபி ஏறலாம் இறங்கலாம். நான் லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து 100க்கு 200% ஒர்த்து. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா இந்த ஒரேமோ ஹெட்ஃபோனை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம ஃபைனலாக பார்க்கக்கூடிய கேட்ஜெட் என்ன அப்படின்னா மோஸ்ட்லி ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கேட்ஜெட். என்ன கேட்ஜெட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கையில் தான் இருக்குது. இது வந்து அமேசான் பேசிக், அமேசான் பிராண்டருடைய கேட்ஜெட். இது என்ன கேட்ஜெட் அப்படின்னா 5-in-1 ஆடியோ ஸ்ப்ளிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆடியோ ஸ்ப்ளிட்டர்னா என்ன அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குல்ல, 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்கில் வந்து மொபைலில் ஒரு ஜாக் தான் இருக்கும். அதை நம்ம மாட்டிட்டு 5 பேருக்கு வந்து நம்ம அந்த ஹெட்ஃபோன் ஜாக்கை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கலாம். அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ஹெட்ஃபோன் ஜாக்கை மாட்டி கீழே இருக்கக்கூடிய ஸ்டார் மாதிரி இருக்கக்கூடிய 5 போர்ட்டில் 5 பேரும் 5 ஹெட்ஃபோன் மாட்டி ஒரே ஃபோனில் ஒரே பாட்டை 5 பேர் கேட்க முடியும். அதுதான் வந்து இந்த ஆடியோ ஸ்ப்ளிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2 ஸ்ப்ளிட்டர் இருக்குது, 3 வே ஸ்ப்ளிட்டர் இருக்குது. நம்ம வாங்கியிருக்கிறத வந்து ஸ்டார் ஷேப்டு 5 வே ஸ்ப்ளிட்டர், அதாவது 5 பேர் கேட்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இது. இப்போ வந்து இந்த ப்ராடக்ட்டில் வந்து எனக்கு 5 போர்ட்டுமே வந்து எனக்கு ஒர்க் ஆச்சு. ரொம்பவே சூப்பராகவும் இருந்தது. சவுண்ட் குவாலிட்டி வந்து குறையவே இல்லை. அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஹைலைட். இது வந்து அமேசான் பேசிக்ஸுங்கிறது பிராண்டட் தான். ஸோ இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. பேசிக்காக நம்ம வந்து ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, இப்போ நான் போய் வீடியோ எடுக்கிறதா இருந்தாலும் கூட இப்போ நம்ம உட்காந்து பேட்டி எடுப்போம்ல, பேட்டி எடுக்கும்போது நான் இப்போ ஒரு சில வீடியோஸ்லாம் நீங்கள் vlog வீடியோஸ்லாம் முன்னாடி பார்த்துருப்பீங்க. நான் பக்கத்தில் மைக் வச்சுக்கிட்டு மாற்றி தான் பேசிகிட்டு இருந்திருப்பேன். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நான் ஃபோனில் மொபைலில் மாட்டிட்டேன் அப்படின்னா 2 பேருக்கு வந்து மைக்கை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துடலாம். ஒரு மைக்கை அவருக்கு கொடுத்துடலாம், ஒரு மைக்கை நான் கொடுத்துடலாம். பக்கத்தில் உட்காந்துட்டு 2 பேருமே மைக்கை தூக்கி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நான் இங்கே உட்காந்து பேசுவேன், அவர் அங்கே உட்காந்து பேசுவார். வீடியோ மட்டும் நான் மாற்றி கேப்சரிங் பண்ணிக்கிற வேண்டியதான். ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த மற்ற யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ இல்லையோ, ஸோ எனக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இனிமேல் அடுத்தடுத்து வரக்கூடிய vlog வீடியோஸில் கண்டிப்பாக இந்த ஹெட்ஃபோன் ஸ்ப்ளிட்டரை வச்சு தான்
பேட்டி எடுக்கிறதா இருந்தாலோ இல்லை ஜாவித்து நானும் உட்காந்து பக்கத்தில் ரிவ்யூ கொடுக்குறதா இருந்தாலோ 2 மைக்கை மாட்டிட்டு வந்து நாங்கள் பேச போகிறோம். ஸோ அடுத்தடுத்த விளாக் வந்து கண்டிப்பாக வரும். டெக் வீடியோஸ் நம்ம சேனல் வந்து ஆல் இன் ஒன் சேனல் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக எல்லா வீடியோஸுமே கலந்து வரும். விளாக் அதிகமாக கேட்குறவங்களுக்கு மற்ற வீடியோவை கம்பேர் பண்ணும்போது விளாக் வீடியோஸ் அதிகமாக வரும். ஸோ இதை சொல்ல வேண்டியது என் கடமை, சொல்லிக்கிட்டேன். இப்போ நம்ம ஸ்பீக்கருக்கு வருவோம். இது வந்து ஒரு சில ஸ்பீக்கர்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு ஹெட்ஃபோனை மாட்டணும் அப்படின்னா சவுண்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கும். அடுத்தடுத்த ஹெட்ஃபோன்ஸை மாட்டும்போது சவுண்ட் குவாலிட்டி குறையும். இப்போ நம்ம ஹாட்ஸ்பாட்டை யூஸ் பண்ணும்போது இன்டர்நெட் ஸ்பீடு 2-3 பேர் ஜாயின் பண்ணால் ஸ்பீடை வந்து மற்றவங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது ஒரு 4-5 பேர் சேர்ந்து யூஸ் பண்ணும்போது நெட் ஸ்பீடு குறையும்ல. அந்த மாதிரிலாம் இதோடைய அவுட்புட் வந்து இல்லை. 5 பேருக்கு நம்ம மாட்டிட்டு கேட்டாலும் கூட 5 பேருக்குமே வந்து சவுண்ட் குவாலிட்டி வந்து பெர்ஃபெக்டாக வருது. அதுவும் இப்போ இந்த ஒரே ஹெட்ஃபோன்லாம் இப்போ நான் 2 ஹெட்ஃபோனை மாட்டிட்டு கேட்டோம் அப்படின்னா 2 பேருக்குமே வந்து சவுண்ட் குவாலிட்டி அதே சவுண்ட் குவாலிட்டி இருக்குது. சவுண்ட் குவாலிட்டி குறையவே இல்லை. அந்த அளவுக்கு வந்து பெர்ஃபெக்டாக வந்து இந்த 5 ஸ்பீக்கர் வந்து எனக்கு வந்து பர்சனலாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு மொபைலை வச்சு 2 பேரும் பாட்டு கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட 2 ஹெட்ஃபோனை வாங்கிட்டு இந்த ஒரு ஸ்பிட்டரை வாங்கிட்டு நீங்கள் வச்சு கேட்கும் பொழுது உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் கரண்ட் போகிற சுச்சுவேஷனில் நம்ம டூரில் வேறு எங்கேயாவது இருப்போம், அந்த மாதிரி டைமில் ஒரு ஆளுக்கு சார்ஜ் இல்லை அப்படின்னா கூட இந்த ஸ்பிட்டர் வந்து மற்றவர்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதோடைய ப்ரைஸை பற்றி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து 389 ரூபாய்க்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து அமேசான்லேருந்து வந்தது. டெலிவரி சார்ஜ் எல்லாத்தையுமே சேர்த்து டெலிவரி சார்ஜ் வந்து 30 ரூபா சேர்த்து எனக்கு 389 ரூபாய்க்கு இந்த ப்ராடக்ட் வந்து வந்துச்சு. இந்த ப்ராடக்டோடைய லிங்கையுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். 2 கலர் வந்து அவைலபிளாக இருக்குது, பிளாக்கு ரெட்டு 2 கலர் அவைலபிளாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து ரெட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதனால தான் நான் வந்து ரெட்டு ஆர்டர் போட்டேன். ஸோ எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பேசிக்காக இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த்தா இல்லையா அப்படின்னு கேட்டோன்னா கண்டிப்பாக 100% இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த்தான ப்ராடக்ட் தான் நான் சொல்லுவேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க செக் பண்ணி வாங்கிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்த்த 5 கேஜெட்ஸோட லிங்கையுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வாழ்க தமிழ்.